பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நாம் எலியாவை பற்றி எலிசாவை பற்றி ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். ಈ ದಿವಸದಲ್ಲಿ ಕೂಡ ನಾವು ಎಲಿಯನ ಬಗ್ಗೆ ಎಲೀಷನ ಬಗ್ಗೆ ನಾವು ಒಂದು ವಿಷಯವನ್ನ ಹೇಳುವಂತವರಾಗಿದ್ದೇವೆ. இந்த 4ஆம் அதிகாரத்தை முழுமையாக நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் அங்க அந்த பேக்ரவுண்ட் எப்படின்னா, இயேசு கிறிஸ்து நாசரேத்துல வளருவாரு. அவர் வளர்ந்த ஊர் நாசரேத்துல வளரும் பொழுது அங்குள்ள தேவாலயத்துல போய் அவர் பைபிள் வாசிக்கிறாரு. எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா அவருடைய வார்த்தையில கிருபை இருக்குது. ಇಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ, ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಅವರು ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನಾಜರೇತ್ನಲ್ಲಿ ಹೋಗಿ ಬೈಬಲ್ ಓದ್ತಾರೆ. ಎಲ್ಲರೂ ಅವರು ಆಶ್ಚರ್ಯ ಪಡ್ತಾರೆ. ಜನ ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. ತುಂಬಾ ಆಶ್ಚರ್ಯ ಪಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. கிருபை உள்ள வார்த்தை அப்படின்னு அதாவது அவருடைய வார்த்தையில ஒரு கிருபை உள்ள வார்த்தைன்னு சொல்லும் போது ஒரு அட்ராக்ஷன், மற்றவங்க எல்லாம் அத கேட்கணுங்கிற ஒரு வார்த்தை இருந்தது. ಅದೇನಂದ್ರೆ ಒಂದು ಅಟೆನ್ಷನ್ ಏನಂತಂದ್ರೆ ಬೇರೆಯವರೆಲ್ಲ ಕೇಳಬೇಕು ಅನ್ನಿಸ್ತಾ ರೀತಿಯಲ್ಲಿ ಅವರು ಅದನ್ನ ಓದ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்போ பிரியமானவர்களே, ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் போது இதான் ஃபர்ஸ்ட் மெசேஜ் கொடுக்கிறாரு. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಸೇವೆ ಮಾಡುವಾಗ ಇದು ಫಸ್ಟ್ ಮೆಸೇಜ್ ಅವರು ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. 22 ವಚನ படிங்க. 4ஆம் அதிகாரம் 22. 4ನೇ ಅಧ್ಯಾಯ 22ನೇ ವಚನ ನೋಡಿಕೊಳ್ಳೋಣ. 22. ಆತನು ಎಲ್ಲರೂ ಆತನನ್ನು ಹೊಗಳಿ ಆತನ ಬಾಯಿಂದ ಹೊರಡುವ ಇಂಪಾದ ಮಾತುಗಳಿಗೆ ಆಶ್ಚರ್ಯಪಟ್ಟು ಇವನು ಯೋಸೇಫನ ಮಗನಲ್ಲವೇ ಎಂದು ಮಾತನಾಡಿದರು. இதுல நீங்க நோட் பண்ண வேண்டிய எல்லாரும் ஆண்டவர் பற்றி ஏசப்பாவை பற்றி நற்சாட்சி கொடுக்கறாங்க. ಇಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಅಂತಕ್ಕಂತ ನೋಡ್ತೇವೆ ನಾವು. ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಬಗ್ಗೆ ಎಲ್ಲರೂ ಕೂಡ ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. கொடுத்துட்டு within a few seconds எல்லாரும் சேஞ்ச் ஆயிடுறாங்க. அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பொறாமை உண்டாயிருது. ಮುಂದಿನ ವಚನ ನಾವು ನೋಡ್ತೀವಿ, ತಕ್ಷಣ ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತಿಗೆನೆ ಎಲ್ಲರಿಗೂ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು ಬಂದ್ಬಿಡುತ್ತೆ. ಏನ್ தெரியுமா பிரியமானவர்களே? ಏನು ಗೊತ್ತಾ ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರೇ? ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் கப்பர்நகூம்ல அற்புதங்களை செய்திருப்பார். இங்கே அற்புதங்களை செய்வார் என்று அவர் எதிர்பார்த்தார்கள். அவன் அற்புதங்களை அவர் செய்யவில்லை. ಇಲ್ಲಿ ಕಪೆರ್ನಹೂಮಲ್ಲಿ ಕೂಡ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡ್ತೀರಿ, ಇಲ್ಲಿ ಕೂಡ ಬಂದು ಅದ್ಭುತಗಳನ್ನ ಮಾಡಬೇಕಿದ್ರು ಅಂತ. அப்போ எல்லாரும் இவங்க மேல கோபம் உண்டாகுது. ಎಲ್ಲರಿಗೂ ಇವ್ರ ಮೇಲೆ ಕೋಪ ಬರುತ್ತೆ. எதுக்கு நம்ம ஊருக்காரன் நாசரேத்துக்காரன் வேற ஊர்ல போய் அற்புதம் செய்யறான், நம்ம ஊர்ல ஏன் செய்ய மாட்டேங்கிறான்ங்கிறது தான் கேள்வி. ಇವ್ರ ಪ್ರಶ್ನೆ ಏನಂತಂದ್ರೆ, ನಮ್ಮ ಊರವನು ನಜರೇತಲ್ಲಿ ಮಾಡ್ಬೇಕಾಗಿತ್ತು ಅದ್ಭುತನ, ಬೇರೆ ಊರಲ್ಲಿ ಹೋಗಿ ಅದ್ಭುತ ಮಾಡ್ತಾನಲ್ಲ, ನಮ್ಮೂರ್ಲಿ ಮಾಡ್ಬೇಕಾಗಿತ್ತಲ್ಲ ಅಂತ. ஆனா அவருடைய கிருபையுள்ள வார்த்தையை ஒரு சில நிமிடங்கள் ருசித்து உடனே கைவிட்டு விட்டார்கள். ಅವರ ವಾಕ್ಯವನ್ನು ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತು ಕೇಳಿ ತಕ್ಷಣ ಅದನ್ನ ಬಿಟ್ಬಿಡ್ತಾರೆ. இந்திய தினத்திலையும் கூட நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல இதுதான் தேடி திரிறாங்க. அற்புதம் அற்புதம் அற்புதம். சர்ச்ல போனாலும் அற்புதங்கள் நடக்குமா? கப்பர்நகூம்ல பேதுரு மாமி உடனே எழும்பிட்டாங்க. அதே போல ஜுரத்துல இருந்து வியாதியிலிருந்து அற்புதம் கிடைக்குமா அப்படின்னு இன்னைக்கு ஒரு கூட்ட ஜனங்கள் அலைந்து திரிகிறார்கள். ಒಂದಷ್ಟು ಜನ ಈ ದಿವಸ ಕೂಡ ಅದ್ಭುತ 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 ಅಂತ ಹೇಳಿ, ಅಲ್ಲಿ ಹೋದ್ರೆ ಅದ್ಭುತ ಆಗುತ್ತಾ, ಇಲ್ಲಿ ಹೋದ್ರೆ ಅದ್ಭುತ ಆಗುತ್ತಾ ಅಂತ ಹೇಳಿ ಅಲೆದು ತಿರುಗುತ್ತಿದ್ದಾರೆ. நம்ம சர்ச்சஸ்ல கூட வர்ற மக்கள்ல பாருங்க, நல்லா கவனிங்க, பாதி மக்களுக்கு மேல ஏதாவது ஏசப்பா கொடுப்பாரா, ஏசப்பா செய்வாராங்கிற எண்ணத்துலதான் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ಅನೇಕರು ನಮ್ಮ ಚರ್ಚಿಗೆ ಬರ್ತಾರೆ. ಬರುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನೀವು ಸರಿಯಾಗಿ ಗಮನಿಸಿದ್ರೆ ಏನಾದ್ರೂ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನಮಗ್ ಕೊಡ್ತಾರಾ ಅಂತಕ್ಕಂತ ಒಂದು ಆಲೋಚನೆಯಿಂದನೇ ಅವ್ರು ಬಂದಿರ್ತಾರೆ. அது தவறே அல்ல, ಅದು ತಪ್ಪೇನಲ್ಲ. ஏன்னா ஒரு தகப்பன்ட்ட ஒரு பிள்ளை சில நேரத்துல பொருட்களை எதிர்பார்க்கும், சில நேரத்துல ஞானத்தை எதிர்பார்க்கும். ಒಂದು ತಂದೆ ಹತ್ರ ಮಗು ನೋಡುತ್ತೆ ಏನು ಅಂತಂದ್ರೆ,
ಕೆಲವು ಟೈಮಲ್ಲಿ ಕೆಲವು ವಸ್ತುಗಳನ್ನ ಎದುರು ನೋಡುತ್ತೆ, ಕೆಲವು ಟೈಮಲ್ಲಿ ಕೆಲವು ಜ್ಞಾನದ ವಿಷಯಗಳನ್ನ அது எதிர் நோடுತ್ತೆ. ஒரு நல்ல தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் செய்யலாம். நல்ல சாப்பாடு கொடுப்பான், நல்ல படுக்கை இடம் கொடுப்பான், நல்ல அன்பு கொடுப்பான். எல்லாத்துக்கும் மேல என் பிள்ளை என்னை விட ஞானத்துல வழங்கணும். நான் 5வது தான் படிச்சேன், என் பிள்ளை 10வது படிக்கணும் அப்படின்னு அவனுக்குள்ளேயே ஒரு நல்ல தகப்பன் தன் பிள்ளையை உயர்நிலை கொண்டு வருவதற்கு ஆசைப்படுவான். ಒಂದು ಒಳ್ಳೆ ತಂದೆ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, ಮಗುವಿಗೆ ಒಂದು ವಸ್ತುಗಳನ್ನ ಕೊಡ್ತಾನೆ, ಜ್ಞಾನವನ್ನ ಕೊಡ್ತಾನೆ, ಮತ್ತೆ ಪ್ರೀತಿಯನ್ನ ಕೊಡ್ತಾನೆ. ಆದ್ರೆ ಅದಕ್ಕಿಂತ ಮೇಲಾಗಿ ನನ್ನ ಮಗನು ಬಹಳ, ನಾನು 5ನೇ ಕ್ಲಾಸ್ ಅಷ್ಟೇ ಓದಿದ್ದೀನಿ, ಅವಳು ಇನ್ನೂ ಜಾಸ್ತಿ ಓದ್ಬೇಕು, ಜಾಸ್ತಿ ಬುದ್ಧಿವಂತಲಾಗ್ಬೇಕು ಅಂತಕ್ಕಂಥದ್ದನ್ನ ತಂದೆ ಎದುರು ನೋಡ್ತಾನೆ. இது சாதாரண ஒரு காரியம். ಇದು ಸಾಧಾರಣವಾದ ಒಂದು ಕಾರ್ಯವಾಗಿದೆ. நம்முடைய தேவன் பிரியமானவர்களே, அவர்கிட்ட போய் நம்ம பொருட்களை வாங்குறதை விட அவர் பக்கத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறது தான் அவர் ரொம்ப விரும்புறாருங்க. ಅದು ಏನಂದ್ರೆ ನಮ್ಮ ದೇವರು ಅವ್ರ ಹತ್ರ ಹೋಗಿ ನಾವು ಒಂದು ವಸ್ತುಗಳನ್ನ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕಿಂತ ಅವ್ರ ಹತ್ರ ಹೋಗಿ ಕೂತ್ಕೊಳ್ಳೋದನ್ನೇ ಜಾಸ್ತಿ ಇಷ್ಟಪಡ್ತಾರೆ ದೇವರು. ஒரு நல்ல தாய் தன்னுடைய பிள்ளை பக்கத்திலேயே உட்காரணும்னு விரும்புவாங்க. தகப்பன் பிள்ளை பக்கத்திலே இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. தப்பு இல்லை. ಒಂದು ಒಳ್ಳೆಯ ತಾಯಿ ತಂದೆ ಹತ್ರ ಮಕ್ಕಳು ಇರ್ಬೇಕು ಅಂತ ಆಲೋಚನೆ ಮಾಡ್ತಾರೆ, ಮಕ್ಕಳು ತಂದೆ ತಾಯಿ ಹತ್ರ ಇರ್ಬೇಕು ಅಂತ ಆಲೋಚನೆ ಮಾಡ್ತಾರೆ. எவ்வளவுக்குள்ள பிள்ளைங்க தாய் தகப்பன் இருக்கிறாங்களோ அந்த அளவு அந்த குடும்பங்கள் கட்டப்படுகிறதை நான் என் கண்ணால் பார்த்திருக்கிறேன். ಎಷ್ಟು ರೀತಿಯಲ್ಲಿ ತಂದೆ ತಾಯಿ ಮಕ್ಕಳು ಒಂದಾಗಿರ್ತಾರೋ ಆವಾಗ ಆ ಕುಟುಂಬ ಕಟ್ಟಲ್ಪಡುತ್ತೆ. தாயினுடைய பிள்ளைங்களுடைய பாரத்தை பெற்றோர் சுமக்கின்றார்கள், பெற்றோருடைய பாரங்களை பிள்ளைகள் சுமக்கின்றார்கள். ಇಲ್ಲಿ ಎತ್ತವರ ಭಾರವನ್ನು ಮಕ್ಕಳು ಒತ್ತುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ, ಮಕ್ಕಳ ಭಾರವನ್ನು ತಂದೆ ತಾಯಿಗಳು ಒತ್ತುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. சின்ன வயசுல சில பிள்ளைங்களை நீங்க ஹாஸ்டலுக்கு அனுப்பிட்டீங்கன்னா அந்த பிள்ளைங்களுக்கு பெற்றோர்கள் மீது அன்பே இருக்காதுங்க. ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿನಲ್ಲಿಯೇ ಹಾಸ್ಟೆಲ್ಗೆ ನಾವು ಕಳಿಸುವಾಗ ಮಕ್ಕಳನ್ನು ಅವರಿಗೆ ತಂದೆ ತಾಯಿಗಳ ಮೇಲೆ ಪ್ರೀತಿ ಇರೋದಿಲ್ಲ. கடந்த நாட்களாக இந்த FMBB இல்ல ஒரு சர்வே பண்ணாங்க. FMBB நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு ஃப்ரெண்ட்ஸ் மிஷனரி பிரேபன்ல ஒரு சர்வே பண்ணாங்க. FMBB ಎಂಬ ಸಂಸ್ಥೆಯಲ್ಲಿ ಕಳೆದ ದಿನಮಾನಗಳಲ್ಲಿ ಒಂದು ಸರ್ವೆ ಮಾಡ್ತಾರೆ. அவங்க ஏறக்குறைய 50 வருஷம் அவங்க ஊழியம் பண்றாங்க. வட இந்தியாவில் நம்பர் 1 ஊழியம். அதுல பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஊழியக்காரங்கெல்லாம் எல்லாரும் ಕಾಟುಗಳು போய் தங்கி இருந்து ஊழியம் பண்ணுவாங்க. ಅವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ಎಲ್ಲ ಅವರ ಸೇವೆ ಇದೆ, ಒಂದು 50 ವರ್ಷ ಹೆಚ್ಚು ಕಡಿಮೆ. ಅವರೆಲ್ಲರೂ ಕಾಡೊಳಗೆ ಹೋಗಿ ಸೇವೆ ಮಾಡುವಂತವ್ರು ಉತ್ತರ ಭಾರತದಲ್ಲಿ கஷ்டப்பட்டு ஊழியம் பண்ணுவாங்க. ಕಷ್ಟಪಟ್ಟು ಸೇವೆ ಮಾಡ್ತಾರೆ. ஆனா அவங்க பிள்ளைங்களை எல்லாம் நல்லா படிக்க வைக்கணும்னு தமிழ்நாட்டுல டோனாவூர்ங்கிற ஊர்ல ஒரு நம்பர் 1 இங்கிலீஷ் மீடியம், அதுல எல்லா பிள்ளைங்களையும் படிக்க வச்சாங்க. ಅವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಅಂತಂದ್ರೆ, ಡೋನಾವೂರ್ ಅಂತ ತಮಿಳ್ನಾಡಿನಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಅವ್ರ ಮಕ್ಕಳೆಲ್ಲ ಓದ್ಬೇಕಂತ ಹೇಳಿ ಅಲ್ಲಿ ಅವರನ್ನ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸಕ್ಕೆ ಬಿಡ್ತಾರೆ. ಚೆನ್ನಾಗಿ ನಂಬರ್ 1 ಇಂಗ್ಲಿಷ್ ಮೀಡಿಯಂ. பிள்ளைங்களாம் இன்ஜினியர் ஆயிட்டாங்க, ಮಕ್ಕಳೆಲ್ಲರೂ ಇಂಜಿನಿಯರ್ಗಳಾದ್ರು, ஐடில வேலை கிடைச்சது, IT-ಯಲ್ಲಿ ಕೆಲಸ ಸಿಕ್ತು. ஆனா ஒருத்தர் கூட ஊழியத்துக்கு போகவில்லை, வட இந்தியா போகவில்லை. ಆದ್ರೆ ಒಬ್ರು ಕೂಡ ಅವರು ಸೇವೆಗೆ ಹೋಗ್ಲಿಲ್ಲ, ಅವರು ಉತ್ತರ ಭಾರತಕ್ಕೆ ಹೋಗ್ಲಿಲ್ಲ. எல்லாரும் எங்க அப்பா வாழ்க்கை அப்படி ஆயிட்டு நான் நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படிதான் நினைக்கிறாங்க பெரியமானவர்களே. ಎಲ್ಲರೂ ನನ್ನ ಅಪ್ಪನ ಜೀವನ ಹಿಂಗಾಗೋಯ್ತು, ನಾ ಜಾಸ್ತಿ ಹಣ ಸಂಪಾದಿಸ್ಬೇಕು ಅಂತ ಆಸೆ. இது தவறே அல்ல, ಇದು ತಪ್ಪೇನಲ್ಲ. ஆனா கல்வர் சேப்பல் நம்ம என்ன பண்றோம்? ಆದ್ರೆ ಕಲ್ವಾರಿ ಚಾಪಲ್ ನಲ್ಲಿ ನಾವೇನ್ ಮಾಡ್ತೀವಿ, நமக்கு ஹாஸ்டல் இருந்த போதிலும் தகப்பன் தாயோடு கூட பிள்ளைங்க வளரணும்னு ஆசைப்படுறோம். ನಮ್ಮ ಹತ್ರ ಹಾಸ್ಟೆಲ್ ಇದ್ರು ಕೂಡ ತಂದೆ ತಾಯಿ ಜೊತೆ ಮಕ್ಕಳು ಬೆಳಿಬೇಕು ಅಂತ ಆಸೆ ಪಡ್ತೀವಿ. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து அவர் தந்தை தாயாரோடு கூட இருந்ததினால் 33 வருஷம் 30 கடைசி மட்டும் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் இருந்ததுனாலதான்
அவருக்கு நிறைய ஸ்ட்ரென்த் கிடைச்சிது. ತಂದೆ ತಾಯಿ ಜೊತೆಗೆ ಅವ್ರು ಇದ್ದದ್ರಿಂದಲೇ 33 ವರ್ಷ ಅವರಿಗೆ ಒಳ್ಳೆ ಸ್ಟ್ರೆಂತ್ ಸಿಕ್ತು. அதே போல நம்முடைய தேவனும் அவருடைய அருகிலே நீங்கள் நான் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ದೇವರು ಆತನ ಹತ್ತಿರ ನಾವು ಇರ್ಬೇಕಂತ ಇಷ್ಟಪಡ್ತಾರೆ. காத்திருக்குதல் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ಕಾದುಕೊಂಡಿರುವಂತದ್ದು ಒಂದು ಮುಖ್ಯವಾದ ಕಾರ್ಯ. ತುಂಬಾ இன்னைக்கு காலையில 1 மணி நேரம் எத்தனை பேர் முழங்கால் நின்று ஜெபம் பண்ணீங்க சொல்ல முடியுமா? ಇವತ್ತು ಎಷ್ಟು ಜನ ಬೆಳಿಗ್ಗೆ 1 ಗಂಟೆ ಮೊಣಕಾಲಿನಲ್ಲಿದ್ದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರೆ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯನಾ? நான் எத்தனையோ தடவை என்னுடைய பிரசங்கத்துல இதை சொல்லிட்டு இருக்கிறேன். நான் அதை பிராக்டிஸ் பண்றேன். ನಾನು ಎಷ್ಟೋ ಸಾರಿ ನನ್ನ ಪ್ರಸಂಗದಲ್ಲಿ ಹೇಳಿದ್ದೀನಿ, ನಾನು ಕೂಡ ಅದನ್ನು ಪ್ರಾಕ್ಟೀಸ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. பிரியமானவர்களே, ஒரு பெரிய பலன் கிடைக்கும் பாருங்க. அந்த நாள் முழுவதும் தேவன் நம்மோடு கூட இருப்பார் என்பதை உணர முடியும். ಒಂದು ದೊಡ್ಡ ಬಲ ಸಿಗುತ್ತೆ, ದಿನ ಪೂರ್ತಿ ದೇವರು ನಮ್ಮ ಜೊತೆಗೆ ಇರ್ತಾರೆ ಅಂತಕ್ಕಂಥದ್ದನ್ನ ನಾವು ಕಾಣ್ತೀವಿ. பாருங்க, இங்க ஆண்டவர் வந்து ஏசப்பா வந்து பாருங்க, தொடர்ந்து இந்த அதிகாரம் ஃபுல்லா நீங்க வீட்டுல இன்னைக்கு படிங்க 4ஆம் அதிகாரம். ஏன்னா இந்த அதிகாரத்துல ஆண்டவர் என் கூட ரொம்ப தெளிவாக சில காரியங்களை பேசினார். ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ದೇವರು ಇದನ್ನು ಓದ್ರಿ, ಬಹಳ ವಿಶೇಷವಾಗಿ ದೇವರು ನನ್ನ ಹತ್ರ ಇದರಲ್ಲಿ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அதையா சொல்றேன். ಅದನ್ನ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. அப்போ அந்த பொறாமை கொண்ட அவருடைய சொந்தக்காரங்கள் மீது ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? இங்க பாருங்க, நான் வந்து கப்பர்நகம்ல அதிசயம் செஞ்சேன், அற்புதம் செஞ்சேன், வேற நாடு நாசரேத்துல செய்யலைங்கிறது உங்களுடைய இங்க வந்து பைபிள் வாசிக்கிறேன், பிரசங்கம் பண்றேன், இதுதான் உங்களுடைய பார்வை இருக்கிறது. ನಾನು ಕಪೆರ್ನೌಮಲ್ಲಿ ಅದ್ಭುತ ಮಾಡಿದ್ದೇನೆ, ಅದು ನಾನು ಅಲ್ಲಿ ಮಾಡಿದ್ದೇನೆ, ನಾನು ಅಲ್ಲಿ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡಿದ್ದೇನೆ. இங்க நான் அற்புதங்கள் பண்ணலன்னு நீங்க யோசிக்கிறீங்க. ಇಲ್ಲಿ ನೀವು ಅದ್ಭುತವನ್ನು ಮಾಡಲಿಲ್ಲ ಅಂತ ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಿ. ஆனால் பிரியமானவர்களே, அவர் சொல்றாரு, நாசரேத் ஊர் வந்து ஒரு முக்கியமான ஊர் தான், இருந்தாலும் கர்த்தர் எனக்கு என்ன நடத்துறாரோ அதை தான் நான் செய்ய முடியும் என்று தேவன் இயேசு கிறிஸ்து விளக்கம் கொடுக்கிறார். ದೇವರೇ ಅವ್ರು ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದಾರೆ ಅಂದ್ರೆ, ನಾಜರೇತ್ ಒಂದು ವಿಶೇಷವಾದ ಊರೇ ಸಹ, ಆದ್ರೆ ದೇವರು ನನಗೇನ್ ಹೇಳ್ತಾರೋ ಅದನ್ನ ನಾನು ಮಾಡ್ಬೇಕಾಗತ್ತೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರ ಅವ್ರು. அவங்க மனசுல என்ன இருந்துச்சு தெரியுமா? கப்பர்நகூம் வந்து அந்நியர், அதாவது வேற ஊருக்காரங்க. நம்ம ஊர்ல இந்த ஆள் செய்யாம அங்கெல்லாம் ஏன் செய்யறான்னு இருந்தது. அப்போ ஒரு 2 எக்ஸாம்பிள் கொடுக்கறாரு பாருங்க, அழகான எக்ஸாம்பிள். ಅವ್ರು ಈಗ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಕಪೆರ್ನೌಮ್ ಬೇರೆ ಊರು, ನಮ್ಮೂರು ಅಲ್ಲಿ ಮಾಡಲ್ವಲ್ಲ ಅಂತ. ಅದಕ್ಕೆ 2 ಎಕ್ಸಾಂಪಲ್ ಕೊಡ್ತಾ ಇದಾರೆ ಅವ್ರ ದೇವರು. ஒண்ணு, எலியா வாழ்க்கையில எலியா வந்து எத்தனையோ உதவிகள் இருந்தாங்க இஸ்ரவேல் நாட்டுல. அங்கெல்லாம் போகாம சீதோன் நாட்டுல உள்ள ஒரு சாரிபாத்ங்கிற ஊர்ல உள்ள ஒரு விதவை வீட்டுல போய் தங்கி இருந்து அவரு ಓಯ್ವು பெற்றார். ಅದು ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಅಲ್ಲಿ ಚಾರೆಪ್ತಾ ಎಂಬಂತ ಊರು, ಆ ಊರಿಗೆ ಆ ವಿಧವೆಯನ್ನ ಕಳಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಎಷ್ಟೊಂದು ಜನ ಇಸ್ರೇಲ್ ದೇಶದಲ್ಲಿ ಇದ್ರು ಕೂಡ ಅಲ್ಲಿ ಕಳಿಸ್ಲಿಲ್ಲ. இஸ்ரேல் போகாம அவர் ஒரு அந்நிய தேசத்துக்கு போய் அந்த வீட்டுல போய் குடியிருந்தார். ಅನ್ಯ ದೇಶ ಸಿದೋನ್ ದೇಶಕ್ಕೆ ಹೋಗ್ತಾರೆ, ಅಲ್ಲಿ ಅವ್ರ ಜೊತೆಗೆ ಇರ್ತಾರೆ, ವಿಧೇಯ ಜೊತೆ. அடுத்த எக்ஸாம்பிள், எலிசா வந்து எத்தனையோ குஷ்டரோகிகள் இஸ்ரவேல்ல இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் அற்புதம் செய்யாம சீரியா நாட்டு நாகமானுக்கு போய் உதவி செஞ்சாரு. ಅದು ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಎಷ್ಟೋ ಜನ ಇಸ್ರಾಯೇಲ್ರು ಜಲ್ಲಿ ಕುಷ್ಠರೋಗಿಗಳಿದ್ರು ಕೂಡ, ಆದ್ರೆ ನಾಮಾನನ್ ಮಾತ್ರ ವಾಸಿ ಮಾಡ್ತಾನೆ, ಸಿರಿಯಾ ದೇಶದವನಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದನ್ನ ದೇವ್ರ ರೀತಿ ಮಾಡ್ತಾ ಇದಾರೆ ಅಂತ ಇಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. எலிசா நாகமானை சுகப்படுத்தினார். நாமானನ್ನು குணப்படுத்திದನು எலிஷா. அப்ப 2 பேரையும் இங்க ஏன் சொல்றாருன்னா, அந்நிய தேசத்திலும் நாம் போய் ஊழியங்களை செய்ய வேண்டும். ಅನ್ಯ ದೇಶದಲ್ಲಿಯೂ ಹೋಗಿ ನಾವು ಸೇವೆಯನ್ನು ಮಾಡಬೇಕು. நம்முடைய ஊர்லயே இருந்துகிட்டு செய்யணும்னு நீங்க எதிர்பார்க்காதங்க. ನಮ್ಮ ಊರಲ್ಲಿಯೇ ಇರ್ತೀವಿ ಅಂತ ಹೇಳಿ ನೀವು ನೋಡ್ಬೇಡಿ. அந்த நாசரேத்துக்கு இருக்காங்க, என்ன பண்ணாங்க தெரியுமா? ನಾಜರೇತ್ಗೆ ಹೋದ್ರೆ ಏನ್ ಮಾಡಿದ್ರು ಗೊತ್ತಾ? அவரை கூட்டிட்டு போய் ஒரு மலையில இருந்து தள்ளி விட்டு உடனே கொலை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ತಕ್ಷಣ ಅವ್ರು ತಗೊಂಡೋಗಿ ಅವ್ರನ್ನ ಹೆಂಗಾರು ಮಾಡಿ
ಕೊಲೆ ಮಾಡ್ಬಿಡ್ಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ಒಂದು ಹಳ್ಳ ತೂಕ್ಬೇಕಂತ ಹೋಗ್ತಾ ಇದಾರೆ ಅವರು. ஆனா ஏசப்பா மறைந்து போய் விட்டார் என்று வேதம் சொல்கிறது. ಆದ್ರೆ ದೇವರು ಅವ್ರ ಮಧ್ಯದಿಂದ ಹೊರಟು ಹೋದ ಅಂತ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ವಿಷಯದಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ನಾವು ಕಾಣ್ತೇವೆ. பிரியமானவர்களே, இந்த கால வேளையிலே நம்ம ரெண்டு காரியங்களை நம்ம பார்க்கணும். ஒன்று, இயேசு கிறிஸ்து எதை விரும்புகிறார்? அவர் மனம் திரும்புதலை விரும்புகின்றார். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಏನನ್ನು ಇಷ್ಟಪಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂತಂದ್ರೆ, ಚೆನ್ನಾಗಿ ಗ್ರಹಿಸಿಕೊಳ್ಳುವಂಥದ್ದು, ನಾವು ನಮ್ಮ ಮನಸ್ಸನ್ನು ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ಳುವುದನ್ನ, ಪರಿವರ್ತನೆ ಹೊಂದುವುದನ್ನು ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. இந்த விதவை வாழ்க்கையிலே, நாகமானுடைய வாழ்க்கையிலே அவர்கள் 2 பேரும் தேவனுக்கு கீழ்ப்படிந்தார்கள், தேவனுடைய பிள்ளைகளுக்கு கீழ்ப்படிந்தார்கள். ಈ ನಾಮಾನ ಮತ್ತು ಈ ವಿಷಯಗಳಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಅವರು ದೇವರಿಗೆ ವಿಧೇಯರಾದರು, ದೇವರ ಮಕ್ಕಳಿಗೆ ವಿಧೇಯರಾದರು. விதவை அப்படியே தேவனை நம்புறா. அதாவது எலியாவுக்கு சாப்பாடு கொடுக்குறா, அவ வீட்டுல அவளுக்கு முதல்ல இடம் கொடுக்குறா, அப்புறம்தான் அவன் வீட்டுல அற்புதங்களை தேவன் செய்தார். ದೇವರು ಇಲ್ಲಿ ಮೊದಲನೇದಾಗಿ ಅವಳು ಏನ್ ಮಾಡಿದ್ಲು, ಆ ಎಲಿಷನ್ಗೆ ಅಲ್ಲಿ ಸ್ಥಳ ಕೊಟ್ರು, ಎಲಿನಿಗೆ ಸ್ಥಳ ಕೊಟ್ರು. ಎಲಿನಿಗೆ ಸ್ಥಳ ಕೊಟ್ಟಾಗ ಅಲ್ಲಿ ಆ ಊರಲ್ಲಿ ಮತ್ತೆ ಅವ್ರ ಜೊತೆಗಿದ್ದಾಗ ಅವಳಿಗೆ ವಿಧೇಯನಾಗದಳು. ಅಲ್ಲಿ ಅವಾಗ ಮಾತ್ರ ನೆಕ್ಸ್ಟ್ ಅಲ್ಲಿ ತಂಗ್ತಾರೆ, ಉಳಿತಾರೆ. அதே போல நாகமானுடைய வாழ்க்கையில் பாருங்க, அவன் தேவனை ஏற்றுக்கொண்ட பிறகே அற்புதங்கள் நடைபெறுகிறது. ಆ ನಾಮನ್ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೀವು ಗಮನಿಸುವಾಗ ಅವನು ದೇವರನ್ನು ಸ್ವೀಕರಿಸಿದ ನಂತರವೇ ಅವನಿಗೆ ಕೂಡ ಅದ್ಭುತ ನಡೀತದೆ. இன்னைக்கு நம்முடைய சர்ச்சுக்கு வர்றவங்களுக்கு நாம் இதை தெளிவாக போதிக்க வேண்டும். ಇದನ್ನು ನಮ್ಮ ಚರ್ಚಿಗೆ ಬರೋರಿಗೆ ನಾವು ವಿಶೇಷವಾಗಿ ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಬೋಧಿಸಬೇಕು. தேவனை பிடித்துக் கொள்வதுதான் ரொம்ப முக்கியம். 2வது தான் அற்புதம். ದೇವರನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳುವಂಥದ್ದೇ ಬಹಳ ಮುಖ್ಯ. 2ನೇದೇ ಅದ್ಭುತ. ஒரு கதையை அடிக்கடி நானும் சொல்வதுண்டு. இப்போ நான் அதை சொல்ல ஆசைப்படுகிறேன். ಅವಾಗ ನಾನು ಹೇಳೋದುಂಟು, ಹೇಳೋದಕ್ಕೆ ಆಸೆ ಪಡ್ತೀನಿ. ஒரு ராஜா இருந்தார். இந்த ராஜாவுக்கு அங்க 7 குமாரர்கள் இருந்தார்கள். யாருக்கு இந்த அரசை கொடுக்க வேண்டும் என்று ராஜாவுக்கு ஒரு பெரிய சந்தேகம் வந்து விட்டது. ರಾಜನಿಗೆ ಒನ್ ಮೋರ್ ಟೈಮ್ ಸರ್. ஒரு கிங் இருக்கிறாரு. இந்த கிங்குக்கு 7 பிள்ளைங்க இருக்கிறாங்க. 7 பிள்ளைங்கள்ல யாருக்கு இந்த ராஜ்யத்தை கொடுக்க வேண்டும், அவருக்கு பிறகு இந்த ராஜ்யத்தை கொடுக்க வேண்டும் என்று ஒரு ஆசை. ಒಬ್ಬ ರಾಜ ಇದ್ದ. ಆ ರಾಜನಿಗೆ 7 ಮಕ್ಕಳಿದ್ರು. ಆ 7 ಮಕ್ಕಳಲ್ಲಿ ಯಾರಿಗೆ ರಾಜ್ಯವನ್ನು ಕೊಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ರಾಜನಿಗೆ ಆಲೋಚನೆ ಬರ್ತಾ ಇದೆ. ஒரு டெஸ்ட் வச்சாரு. ಒಂದು ಟೆಸ್ಟ್ ಅನ್ನು ಅವರು ಮಾಡಿದರು. 7 பேர் வர வச்சாரு. 7 ಜನರನ್ನು ಬರ ಹೇಳಿದರು. 7 பேரையும் போய், உங்களுக்கு எந்தெந்த ராஜ்யம் வேணும், எந்தெந்த ஊர் வேணும், நீ பிரிச்சு எடுத்துக்கிடுங்க, உங்களுக்கு அப்படி கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி, உங்களுக்கு அல்லது ராஜ்யமே வேண்டாம்னா பங்களா வேணுமா, இடம் வேணுமா, என்ன வேணாலும் எடுத்துக்கிடுங்க, 7 பேரை பகிர்ந்துக்கிடுங்க அப்படின்னு சொன்னார். ಈಗ ಯಾವ್ಯಾವ ರಾಜ್ಯ ಬೇಕು, ಏನೇನ್ ಬೇಕು ಎಲ್ಲರೂ ನೀವು ತಗೊಳ್ಳಿ, 7 ಜನ ನೀವು ಭಾಗ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ ಅಂತ 7 ಜನರಿಗೂ ಹೇಳ್ತಾರೆ ಕರೆದು. முதலாவது மகன் போனான். செழிப்பான தேசத்தை அவர் ஊர்களெல்லாம் அவன் எடுத்துக்கிட்டான். ಮೊದಲನೇ ಮಗ ಹೋದ. ಚೆನ್ನಾಗಿರುವಂತ ಒಂದು ಹಸಿರುಳ್ಳ, ಒಂದು ಉತ್ತಮವುಳ್ಳ ಫಲವತ್ತಾದ ಭೂಮಿಯನ್ನ ಅವನು ತೆಗೆದುಕೊಂಡ. 2வது பையன் வந்தான், அரண்மனை எடுத்துக்கிட்டான். 2ನೇವನ್ ಬಂದ, ಅರಮನೆ ತಗೊಂಡ. 3வது பையன் சொன்னான், சோல்ஜர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டான். 3ನೇವನ್ ಬಂದು ಯುದ್ಧದ ಒಂದು ಸೈನಿಕರನ್ನೆಲ್ಲ ತಗೊಂಡ. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று எடுத்துக்கிட்டாங்க. ಒಬ್ಬೊಬ್ರು ಒಂದೊಂದು ತಗೊಂಡ್ರು. இந்த 7வது மகன் வந்தான். 7ನೇವನ್ ಬಂದ. நேரே வந்து தாப்பரை கெட்டி பிடிச்சுக்கிட்டு, எனக்கு நீங்க மட்டும் போதும் என்று சொல்லிவிட்டான். ಆ 7ನೇವನ್ ಬಂದು ತಂದೆಯನ್ನ ತಪ್ಪಿಕೊಂಡು ಅವನು ಹೇಳ್ದ, ನೀನೇ ನನಗ್ ಸಾಕು ಅಂತ. நான் சாகுற மட்டும் நீங்க என் கூட இருந்தா போதும் அப்படின்னா. ಸಾಯೋವರೆಗೂ ನೀನ್ ನನ್ನ ಜೊತೆಗಿದ್ರೆ ಸಾಕು ಅಂತಂದ. ராஜா ரொம்ப ஆச்சரியப்பட்டு 7வது மகனுக்கு எல்லாவற்றையும் கொடுத்துட்டான். ಅದು ರಾಜ ತುಂಬಾ ಇಷ್ಟಪಟ್ಟು 7ನೇ ಮಗನಿಗೆ ಎಲ್ಲವನ್ನು ಕೊಟ್ಬಿಟ್ಟ. இது ஒரு கதை. ಇದು ಒಂದು ಕತೆ.
ஆனா இன்னைக்கு நம்மளும் நானும் இயேசு கிறிஸ்துவை பிடித்து கொண்டால் நமக்கு எல்லாம் சாதகமாக நடக்கும் பிரியமானவர்களே. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಅರ್ಥಕೊಂಡ್ರೆ ಎಲ್ಲವೂ ಕೂಡ ಸಾಧವಾಗಿ ನಡೀತದೆ. ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರೇ, பைபிள்ல அதான் ஏசப்பா சொன்னாங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், சகலமும் உங்களுக்கு கூட்டி கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். ಅದರಿಂದ ಮೊದಲನೇದಾಗಿ ದೇವರ ರಾಜ್ಯವನ್ನು ನೀತಿಯನ್ನು ಹುಡುಕ್ರಿ, ಸಕಲವನ್ನು ನಾನು ಕೊಡ್ತೀನಿ ಅಂತ. என்னுடைய சொந்த வாழ்க்கையில ஆயிரக்கணக்கான இன்சிடென்ட் நான் சொல்ல முடியும். ನನ್ನ ಸ್ವಂತ ಜೀವಿತದಲ್ಲಿ ಸಾವಿರಾರು ಇನ್ಸಿಡೆಂಟ್ಗಳನ್ನು ನಾನು ಹೇಳಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. இந்த நாட்களிலே தேவன் எனக்கு வயசாகிவிட்டது, தேவன் எனக்கு கொடுத்த ஊழியம் என்னவென்றால் தலைவர்களிடத்தில் ஊழியத்தை கொடுத்து விட்டு நான் அமர்ந்திருந்து தேவனுடைய பலத்தை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு ஆலோசனை சொல்ல வேண்டும். அதுதான் ஊழியமாக நான் ವಿಶ್ವಾಸಿக்கிறேன். ಈ ದಿವಸಗಳಲ್ಲಿ ನಾನು ಎಲ್ಲಾ ಮುಖ್ಯಸ್ಥರುಗಳಿಗೆ ಸೇವೆಯನ್ನು ವಹಿಸ್ಬಿಟ್ಟು ನನಗೆ ವಯಸ್ಸಾಯ್ತು, ನಾನು ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡು ದೇವರ ಹತ್ರ ಕೇಳ್ಕೊಂಡು ಅವ್ರಿಗೆ ಆಲೋಚನೆ ಹೇಳುವಂತದ್ದು ಆಗಿದೆ. ஓடி ஓடி ஒரு காலத்திலே ஊழியங்களை செய்த குணசேகரன் இன்று அமர்ந்து கேட்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ಓಡಿ ಓಡಿ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡಿದ ಗುಣಶೇಖರ್ ಅವರು ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ದೇವರ ಕೇಳಿ ಪಡ್ಕೊಳ್ಬೇಕು ಅಂತಕ್ಕಂಥದ್ದು ಆಸೆಯಾಗಿದೆ. தேவன் பல தரிசனங்களை கொடுக்கின்றார். ದೇವರು ಅನೇಕ ದರ್ಶನಗಳನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. கனவுகள் மூலமாக பேசுகின்றார். ಕನಸುಗಳ ಮೂಲಕವಾಗಿ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. வசனங்களின் மூலமாக பேசுகின்றார். ವಚನಗಳ ಮೂಲಕವಾಗಿ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. இருக்கிறதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று தேவன் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்கின்றார். ಇರುವುದನ್ನು ಕಾದುಕೊಳ್ಳಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಆಗಿಂದಾಗೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. எல்லாத்துக்கும் மேல ஜெபம் 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 இருந்தால் எல்லாம் சரியாக போகும் என்பதுதான் தேவன் எனக்கு கொடுக்கும், அடிக்கடி கொடுக்கும் ஒரு ஆலோசனை. ಜಪ ಜಪ ಪ್ರಾರ್ಥನೆ ಪ್ರಾರ್ಥನೆ, ಎಲ್ಲದಕ್ಕೂ ಪ್ರಾರ್ಥನೆಯಿಂದ ಇದ್ರೆ ಅದಕ್ಕೆ ಉತ್ತರ ಸಿಗ್ತದೆ ಅನ್ನೋದು ದೇವರು ನನಗೆ ಆವಾಗ ಅವಾಗ ಕೊಡುವಂತ ಒಂದು ಆಲೋಚನೆ. சாது சுந்தர் சிங்கவுடைய புத்தகத்தை போன வாரம் நான் படித்துக் கொண்டிருந்தேன். ಸಾಧು ಸುಂದರ್ ಸಿಂಗ್ ಅವರ ಪುಸ್ತಕವನ್ನು ನಾನು ಓದ್ತಾ ಇದ್ದೆ. அவருடைய வாழ்க்கையிலே 5 காரியங்களை முன்வைத்து அவர் வாழ்க்கையில் நடந்தாராம். ಅವರು 5 ಕಾರ್ಯಗಳನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ಅವರು ಅವರ ಜೀವಿತವನ್ನು ನಡೆಸಿದ್ರಂತೆ. நம்பர் 1, அவர் தனிமையை தேடினார். அடிக்கடி காட்டுக்குள்ள போய் ஆண்டவரோடு கூட சஞ்சரிப்பாராம். ಅವರು ಮೊದಲನೇದಾಗಿ ಆವಾಗ ಕಾಡೊಳಗೆ ಹೋಗಿ ದೇವರ ಹತ್ರ ಸಂಚರಿಸ್ತಾ ಇದ್ರು. அங்க அவர் என்ன சொல்றாருன்னா, நான் பிரைவேட்ல ஆண்டவரோடு கூட இருக்கும்போது பப்ளிக்கா ஆண்டவர் என்னை உபயோகப்படுத்துகிறார் என்று சொல்கின்றார். ದೇವರು ಪ್ರೈವೇಟ್ ಆಗಿ ನಾವು ದೇವರ ಹತ್ರ ನಾವು ಕಳೆಯುವಾಗ ಪಬ್ಲಿಕ್ ಆಗಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಉಪಯೋಗಿಸ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. இரண்டாவதாக டீப் மெடிடேஷன், வேத வசனங்களை ஆழமாக அவர் ஆராய்ச்சி செய்வாராம். ಎರಡನೇದು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಆಳವಾಗಿ ಅವರು ಆಲೋಚನೆ ಮಾಡುವಂತದ್ದು. மனப்பாடம் பண்ணுவாராம். ಮನಪಾಠ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಕಂಠಪಾಠ. அதை அடிக்கடி அந்த நாள் முழுவதும் வசனங்களை உபயோகப்படுத்துவாராம். ಅವಾಗ ದಿನ ದಿನ ಆ ವಚನಗಳನ್ನು ಉಪಯೋಗಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. மூன்றாவதாக ಮೂರನೇದಾಗಿ தேவனிடத்தில் எதையும் கேட்க மாட்டாராம். ದೇವರ ಹತ್ರ ಏನು ಕೇಳೋದಿಲ್ವಂತೆ ಅವರು. இன்னைக்கு ஊழியத்துல சார் எனக்கு குணமாக்கும் வரம் கொடுங்க, அதுக்காக ஆண்டோட கிஃப்ட், குணமாக்கும் கிஃப்ட் வேணும், அந்நிய பாஷை பேசுற கிஃப்ட் வேணும் அப்படின்னு கிஃப்ட்டுக்காக நிறைய பேர் அங்கங்க சர்ச்சில் போய் கேட்டு கிடக்குறாங்க. ಗಿಫ್ಟ್ಗಾಗಿ ಅನೇಕರು ಕೇಳ್ತಾ ಇರ್ತಾರೆ ಈಗಿನ ಒಂದು ದಿನಮಾನಗಳಲ್ಲಿ. ಅದು ಬೇಕು, ಅನ್ಯ ಭಾಷೆ ಮಾತಾಡೋದ್ ಬೇಕು, ಬೇರೆ ರೋಗ ವಾಸಿ ಮಾಡೋದ್ ಬೇಕು ಅಂತ ಕೇಳ್ತಿರ್ತಾರೆ. ஆனா சாது சுந்தர் சிங் வாழ்க்கையில, ஆண்டவரை நீர் இன்னைக்கு எனக்கு என்ன கொடுத்திருக்கிறீரோ அதை நான் உபயோகப்படுத்த எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லுவாராம். ಸಾಧು ಸುಂದರ್ ಸಿಂಗ್ ಅವರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಈ ದಿವಸ ನನಗೆ ಏನು ಕೊಟ್ಟಿದ್ಯೋ ಅದನ್ನ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ನನಗೆ ಕೃಪೆ ಕೊಡು ಅಂತ ಕೇಳ್ತಿದ್ರು. நான்காவதாக எல்லா நேரங்களிலும் பரிசுத்தத்தை பற்றியே யோசித்து கொண்டு இருப்பாராம். ಎಲ್ಲಾ ಸಮಯಗಳಲ್ಲಿಯೂ ಪರಿಶುದ್ಧ ಕಾರ್ಯಗಳ ಬಗ್ಗೆ ಅವರು ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾರೆ. உடனே பரிசுத்த ஆவி அவர் மீது இறங்குவதை அவர் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டே இருப்பாராம். ದೇವರ ಆತ್ಮನ ಅವರ ಮೇಲೆ ಬರೋದನ್ನ ಅವರು ಅನುಭವಿಸುತ್ತಿದ್ದರಂತೆ. முடிவாக அவருடைய வாழ்க்கையில அவர் எங்க போனாலும் உடைந்த இதயத்தோடு மக்களோடு கூட பழகுவாராம். ಅವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ರು, ಎಲ್ಲಿ ಹೋದ್ರು ಕೂಡ
ಅವರು ಜಜ್ಜಲ್ಪಟ್ಟಂತ ಹೃದಯದಲ್ಲಿ ಅವರು ದೇವರ ಮಕ್ಕಳ ಜನರ ಹತ್ರ ಅವ್ರು ಬೆರೀತಾ ಇದ್ರು. ಕಂಪ್ಯಾಷನ್, ಮೂವಿಂಗ್ ವಿತ್ ಕಂಪ್ಯಾಷನ್. ಅವರ ಒಂದು ಕರುಣೆ ಉಳ್ಳ ಹೃದಯ ಅಥವಾ ಅವ್ರಿಗೆ ಆ ರೀತಿಯಾದಂತ ಒಂದು ಹೃದಯದಲ್ಲಿ ಇರ್ತಾ ಇದ್ರು. பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது நம்ம ஆராய்ஞ்சு பார்ப்போம். கர்த்தர் உங்களோடு கூட இந்த மாதம் முழுவதும் இடைப்படுவார். ನಾವು ಈ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅಳವಡಿಸಿಕೊಳ್ಳೋಣ. ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ಸದಾಕಾಲ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಲಿ. ಈ ತಿಂಗಳೆಲ್ಲ நாம் ஜெபிக்கலாம். ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் ஒரு வேளை இன்னைக்கு லூக்கா 4 அதிகாரத்தை தியானம் பண்ணாலும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில் சில காரியங்களை கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, என்னோடு கூட ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், தேவைகளை சந்தியும். ஒரு இயேசு கிறிஸ்துவை போல தனிமையிலே உண்மை சந்தித்து பலன் பெற்றுக் கொள்ள பலருக்கு ஆசீர்வாதமாக இருக்க கிருபை தாரும். இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிற தகப்பனே, ஆமென். ಆಮೆನ್. ಆಮೆನ್.